இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னென்னா சப்பாத்தி, அந்த பூசணி நீர் சப்பாத்தின்னு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து அந்த பூசணிக்காய் வந்து தொட்டு சாப்பிட்லாம், நல்லா இருந்துச்சு. அது கூடவே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கல்லுப்பு வந்து இந்த அம்மிக்கல்லுக்கு அந்த கொட்டுற கல்லில் போட்டு கொட்டி, அதை ஆட்டுக்கல்லில் போட்டு கொட்டி அதை வந்து எடுத்து தூள் பண்ணி கல்லுப்பு வந்து தூள் பண்ணி இதில் போட்டு அந்த வெங்காயம் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட வந்து இந்த முருங்கை பொடி வந்து குட்டி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன், முருங்கை இலையை. அதை வந்து என்னென்னா பொடியை வந்து தூவி விட்டு அதையுமே வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெறுதாகவும் சாப்பிடலாம். அந்த முருங்கை பொடியை கொஞ்சம் இன்னும் நம்ம பொடியும் பண்ணிக்கலாம், வெறும் இலையை கொஞ்சமாக பொடியாகவும் பண்ணிக்கலாம், இல்லை பொடியாக இருக்கிறது இன்னும் பொடியாகவும் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா பரட்டி, இந்த மாதிரி பரட்டி கிண்டி பரட்டி நல்லா விருதாக சாப்பிட்டாலே சூப்பராக இருந்தது. அதுவும் சப்பாத்தி சுட்டுருந்தோம் பாருங்கள், அந்த பூசணி நீர் சப்பாத்தி, அந்த சப்பாத்தி கூடவும் வச்சு தொட்டு சாப்பிட்லாம், நல்லா இருந்துச்சு. இல்லைனா நம்ம வந்து இதுலேயே தயிர் கலந்து, இந்த வெங்காயத்தில் தயிர் கலந்தும் சாப்பிட்லாம், சூப்பராக இருந்துச்சு. எப்படி சாப்பிட்டாலும் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கல்லுப்பு வந்து தூளுப்பாக மாற்றி முருங்கை பொடி போட்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வெறுதாகவும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடவும் சாப்பிட்லாம், தயிர் போட்டு வெங்காயத்துக்கு தயிர் போட்டு கலந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருந்தது.